எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரோட சோனியோட லிங்க் பட்ஸ் ஃபிட் இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் எல்லாம் இருக்குது, சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இதுதான் பாக்ஸ். ரொம்ப கம்பேக்டாக குட்டியோண்டு பண்ணியிருக்காங்க. முன்னாடி மாடல் இருக்குது. மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபார் ஐஃபோன், ஐபாட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த 360 ரியாலிட்டி ஆடியோ, ஹைரஸ் சப்போர்ட், பேட்டரி பேக்கப் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. டொன்டடைம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பட்ஸை எடுத்து அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்க்கான QR கோடும் இருக்குது. அதை அப்படியே தூக்கிட்டு பார்த்தா லிங்க் பட்ஸ் ஃபிட்டோட கேஸ், இதுக்குள்ளேயே பட்ஸ் இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்குது. 3 செட் எக்ஸ்ட்ரா இயர் டிப் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அவ்வளோதான் பாக்ஸ்குள்ள இருக்கு. கேஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருந்தாலும் அதோட டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே எப்பயும் போல மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பட் மேலே இருக்கக்கூடிய அந்த டிசைன் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே ஒரு மார்பிள் கல்லோட டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டிசைனை நம்ம மொபைல்ல எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அது பட்ஸ்லையும் வந்திருக்கு. சென்டர்ல சோனியோட பிராண்டிங் இருக்கு. சின்னதா பார்க்க அழகா இருக்கு. அப்படியே ரியர்ல பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே பேரிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மோதிர டப்பாவை ஓபன் பண்ண மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள சின்னதா அழகா 2 பட்ஸ் இருக்கு. அதை கையில எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. ஒரு சிங்கிள் பட்ஸோட வெயிட் 4.1 கிராம் தான் இருக்கு. சோ டோட்டலா கேஸ் அண்ட் பட்ஸ் எல்லாமே நல்லா கம்பாக்டா பண்ணிருக்காங்க. ஈவன் நீங்க பாக்கெட்ல எடுத்துட்டு போற அளவுக்கு தான் இதோட டிசைன் இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது கிரீன் கலர். இதுதான் கொஞ்சம் டிஃபரெண்டா யூனிக்கா பண்ணிருக்காங்க. இது போக எப்பயும் வர்ற மாதிரி பிளாக்ல ஒன்னு, ஒயிட்ல ஒன்னு, அவ்வளவுதான். பட்ஸோட டிசைன்மே சிம்பிளா நீட்டா பண்ணியிருக்காங்க. இதை நம்ம காதுல வைக்கும் போது அந்த வைக்கிற ஃபீலே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஃபிட்டிங்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவன் நீங்க டிராவல் பண்றீங்க, ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, அந்த டைம்ல கூட உங்க காதுல பட்ஸ் இருக்கிற ஒரு ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. பொதுவா பட்ஸ் அப்படினாலே பட்டன் கண்ட்ரோல் இல்ல டச் கண்ட்ரோல் இதுதான் கொடுத்திருப்பாங்க. பட் இதுல அதையும் தாண்டி ஒயிட் டேப் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நீங்க பட்ஸை காதுல வச்சதுக்கு அப்புறம் அந்த பட்ஸை நீங்க தொடவே தேவையில்ல. இருந்தாலுமே பட்ஸ்ல எல்லாத்தையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ காதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க டேப் பண்றது மூலமா உங்களுடைய மியூசிக்கை ப்ளே பாஸ் பண்ணிக்க முடியும். அது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. ஈவன் நீங்க கால் அட்டெண்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், மியூசிக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சோ அதுலயுமே அந்த டேப் எத்தனை இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸெப்ட் அந்த வால்யூம் கண்ட்ரோலை மட்டும் தவிர்த்து. இதுல மியூசிக் ப்ளே பாஸ் அண்ட் நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. அந்த கால் அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது சம்டைம்ஸ் கரெக்ட்டா வர்க் ஆகல. அதே மாதிரி இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது பெரும்பாலான டைம் கரெக்டா ஒர்க் ஆகல. ஏன்னா 4 டைம் டேப் பண்ண வேண்டி இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. மற்ற பட்ஸ்ல எல்லாம் டச் கண்ட்ரோலா இருந்தாலுமே அந்த பட்ஸை நம்ம டச் பண்ணும்போது விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இதுல பட்ஸை தொடவே தேவையில்லை அப்படிங்கிறதுனால அந்த பயம் இல்ல. கால் அட்டெண்ட் பண்ணும்போது இந்த டேப் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகல அப்படினாலுமே இங்க ஜெஸ்டர்ஸ் கண்ட்ரோலும் கொடுத்திருக்காங்க. நீங்க மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது ப்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய தலையை இப்படி ஆட்டினா ப்ளே பாஸ் பண்ணிக்க முடியுது. அதுபோக கால் வருது அப்படின்னா அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஷேக் பண்ணாலே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா இப்படி ஷேக் பண்ணா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஹெட் ஜெஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இவங்களோட ஆப்பான சோனி சவுண்ட் கனெக்ட்ல இருக்குது. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னா ஸ்பீக் டு சாட். நீங்க மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க நார்மலா பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் பாஸ் ஆயிடும். அடுத்து நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மியூசிக் ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. பட் இதுல ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது நீங்க சாங் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க அதை ஹம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பேசுறதா அதை எடுத்துக்கிட்டு மியூசிக் பாஸ் ஆயிடுது. சோ இந்த மாதிரியான டைம்ல நீங்க இந்த ஃபீச்சரை ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அதே மாதிரி நீங்க கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த கேமிங் சவுண்ட் பாஸ் ஆகி உங்களுக்கு கேட்காம போயிடும். சோ இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இந்த ஸ்பீக் டு சாட்டை நீங்க ஆஃப் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. இதையும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இதுக்கு ஏதாவது பெட்டர் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து நார்மலா எல்லா பட்ஸ்லயுமே வர மாதிரி வியர் டிடெக்ஷன். நம்ம மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பட்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா சாங் பாஸ் ஆயிடும். அப்புறம் போட்டோம் அப்படின்னா சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதுவுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. அடுத்து நீங்க வாய்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணோம் அப்படினாலுமே கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சாவோட சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். பட்ஸோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அவங்களோட இன்டகிரேட்டட் V2 சிப் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஹெட்போன் 1000X சீரிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அதே சிப்
சிப்பை இதுல கொடுத்திருக்காங்களாம். சோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா உண்மையாவே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அந்த லோ மிட் வந்து ரொம்பவே நல்லாவே கேக்குது, பேஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்குது. பட் ஹை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மியூசிக் வந்து சோனி பட்ஸ்ல பொதுவா வந்து அந்த லவுட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் இதுல நல்லா லவுடாவும் இருக்கு, கிளியராவும் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராவே இருக்குது. இது மட்டும் இல்லாம இதுக்கு ஹைரஸ் எல்டாக் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. மியூசிக் கேட்கும்போது அந்த ஆம்பியன்ஸ் சவுண்ட் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மியூசிக் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கான ஆப்ஷனும் ஆப்ல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க லிவிங் ரூம்ல இருக்கீங்களா இல்ல பெட்ரூம்ல இருக்கீங்களா அந்த மாதிரியும் நீங்க செட் பண்ணிக்க முடியும். அடுத்து சோனியோட DSEE அதோட சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பொதுவா நம்ம கேட்கக்கூடிய நிறைய மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா MP3 MP4 இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ MP3 அப்படின்னா அந்த சாங்கோட ஒரிஜினல் ஃபார்மேட்ல இருந்து அதுல நிறைய விஷயங்களை வந்து கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ண சாங்க கூட அதோட ஒரிஜினல் குவாலிட்டி எடுத்து பெட்டர் பண்ணி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரும். சோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த டெக்னாலஜி. இதுல ANC சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே பெஸ்டா தான் இருக்குது. மத்தபடி கால் குவாலிட்டியுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதெல்லாம் பெரிய அளவுல இல்ல, ரொம்ப ஹெவியான சவுண்ட்ஸ் கேட்கும்போது மட்டும் தான் கேக்குது. அதுவுமே நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ரொம்பவே கிளியரா கேட்டுக்க முடியுது. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா இங்க டுயல் டிவைஸ் பேரிங் கொடுத்திருக்காங்க. ஒரே டைம்ல நீங்க ரெண்டு டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். சோ ஒரு டிவைஸ்ல நீங்க மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு டிவைஸ்ல கால் வருது அப்படினாலுமே அந்த காலை இமிடியேட்டா நம்ம அட்டெண்ட் பண்ணிக்க முடியுது. சோ அப்படி வரக்கூடிய காலை நீங்க ரிஜெக்ட் பண்ணோம் அப்படினாலுமே ஹெட் ஜெஸ்டர்ஸ் மூலமா நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கவும் முடியுது. சோ இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. கனெக்டிவிட்டியும் நல்லா தான் இருக்கு. நீங்க ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க இல்ல ஜாக்கிங் ரன்னிங் இதெல்லாம் போறீங்க அப்படின்னா சோ வேர்வை மூலமா இது பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக IP ரேட்டிங்கும் இருக்கு. IPX4க்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பேசிக்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அதனால தண்ணியில எல்லாம் போட்டு யாரும் செக் பண்ணிடாதீங்க. தண்ணியில போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாம போறதுக்கு சான்சஸ் அதிகம். இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தா பட்ஸ் மட்டும் நீங்க ஒன் டைம் ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5.5 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பண்ணிக்க முடியும். அது போக கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15.5 ஹவர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா நீங்க கேஸ்ல வந்து 3 டைம்ஸ் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடிங் பட்ஸ் கேஸ் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா 21 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வரும் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இதை நாங்க எக்ஸாக்ட்டா செக் பண்ணல. பட் பேட்டரி பேக்கப் வந்து இப்போ இவ்வளவு வளர்ந்துட்டு வர்ற காலத்துல இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராவே கொடுத்திருந்திருக்கலாம். மற்றபடி இதுல குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 ஹவர் வரைக்கும் மியூசிக் கேட்டுக்க முடியும். அது ஓரளவு பெட்டரா தான் ஒர்க் பண்ணுது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா சோனியோட பட்ஸ் அப்படினாலே எப்பவுமே பிரீமியமான பிரைஸ் தான் இருக்கும். சோ அந்த மாதிரி தான் இதோட பிரைஸுமே 19,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸை பற்றி நம்ம பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க லெவலுக்கு தான் அவங்க வந்து ப்ரைஸ் வைப்பாங்க. இருந்தாலுமே இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற நிறைய ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அந்த ஹை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அவங்க கம்மியாக ஒரு 15,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். ஸோ 19,000க்கு இந்த பட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேவைப்படுறவங்களுக்கு பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.